கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த ஒரு மாலை பொழுதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நாளிலும் நம்முடைய தேவனுடைய ஒரு விசேஷ கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான உன்னதமான ஒரு வேத பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ அதன் அடிப்படையிலும் மீண்டுமாக ஒரு வேத பாடத்துக்குள் நம்முடைய தேவன் கொண்டு சேர்த்திருக்கிறார். சோ இந்த ஒரு நாளுக்காகவும் இந்த ஒரு நேரத்துக்காகவும் மீண்டுமாக நம்முடைய ரட்சகர் வழியாக அவருக்கு நாம் கொடான கூடிய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, சோ இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ பாடத்துடைய தலைப்பு ஹிஸ்டரி ஆஃப் ரூத்தின் சரித்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக சற்று நேரம் வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒரு சில சகோதர சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆங்கிலத்துல வேணும்னு கேட்டிருந்தீங்க. சோ அதற்குண்டான காரியங்கள் இருக்கு. கட்டாயம் விரைவில் உங்களுக்கு ஆங்கிலத்துல ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படும். ஏன் இதை வந்து இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்து ரெகுலரா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து வந்துட்டு இருக்கு. தினம்தோறும் வரக்கூடிய ஸ்கிரிப்டை நீங்க கட்டாயம் படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம பாடம் எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அவர்கள் எடுக்கலாம். சோ அதுக்குள்ள எல்லா காரியத்தையும் சொல்ல முடியாது. பட் இந்த பாடத்திற்கு தேவையான ஆழமான காரியங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா சகோதரர்கள் கன்வே பண்ணிடுவாங்க. அதை தவிர சில நுணுக்கமான காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு ரொம்ப தெளிவா சகோதரர்கள் கொடுத்துருப்பாங்க. சோ ஒவ்வொரு நாளும் பாடம் முடிஞ்சோடனே உங்களுக்கு எப்ப ஸ்கிரிப்ட் ரிசீவ் ஆகுதோ முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே நாங்க கொடுத்துட்றோம். நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லா ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. இன்னைக்கு கூட நம்ம இந்த ரூத்தின் சரித்திரம்ங்கிற ஒரு பாடத்துல ரொம்ப எளிமையா நமக்கு புரியக்கூடிய இந்த சரித்திரத்தை நம்ம சொல்லி மிக சுருக்கமான சில காரியங்கள் தான் பார்க்க போறோம். நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக கட்டாயம் நீங்க ஸ்கிரிப்டை படிக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோடு கூட சோ இந்த நாளுக்கு உண்டான ஒரு வேத பாடத்துக்குள் கடந்து போலாம். பாடத்துடைய தலைப்பு ரூத்தின் சரித்திரம். சோ இந்த ஒரு பாடத்துக்குள்ள போவதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர் அவர்கள் அறிவிச்ச வண்ணமாக உலகத்திலேயே வந்து த பெஸ்ட் மாமியார் அண்ட் மருமகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, கட்டாயம் சகோதரிகள் பாடம் கேட்டிருக்கீங்க, அநேகருக்கு திருமணம் ஆயிருக்கும். நீங்க இமேஜின் பண்ணுங்க, இந்த உலகத்துல வந்து மாமியார் மருமகள் அப்படின்னாவே சம்வாட் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பிலே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் என்னதான் ஒன்னா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு பாண்டேஜ் இல்லை அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவேளை தனிப்பட்ட ரீதியா அவங்களுக்குள்ள இருக்கலாம். பட் உலகத்திலேயே மாமியார் பேச்சு அப்படியே கேட்கக்கூடிய மருமகள்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மத்தியில கேட்டோம்னா கட்டாயம் பதில் நாங்க சொல்ல மாட்டோம். அது ஒருவேளை மாமியாரா இருக்கக்கூடிய அல்லது மருமகளா இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணலாம்னா சிந்திச்சு பார்க்கலாம். மாமியார் பேச்சை தட்டாமல் கேட்கும் மருமகள், இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பெஸ்ட் மாமியார் மற்றும் மருமகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கக்கூடிய ரூத் மற்றும் நகோமி. சோ இந்த சரித்திரம் எங்க இருக்கு பிரதர் பைபிள்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல தேவன் ஆதாம படைக்கிறார். அதுக்கப்புறம் சந்ததிகள் பெருகுது. 2ஆம் உலகத்துல ஆபிரகாம் வரார். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி பாக்குறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் போறாங்க. சோ கானான் போகும்போது அங்க என்ன ஒரு ஆட்சி காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள சில நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தார். நம்ம 2ஆம் உலகம் பாடத்திலே பார்த்தோம் சில விஷயங்கள் இல்லைங்களா. சிம்சோன், கிதியோன் போன்ற அநேக நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தார். சோ இந்த ஒரு நியாயாதிபதிகளுடைய காலத்திலேயே இன்னும் சொல்ல போனா அதனுடைய ஒரு எண்டிங்ல பேரலா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூத்தின் சரித்திரம். நீங்க புஸ்தகம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல அழகா வரும். சோ இந்த ரூத்தின் சரித்திரத்துல யாரை பத்தி பிரதர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைப்பிலே இருக்கு. ரூத் அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரியை குறிச்சு உண்டான அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிச்ச சம்பவங்கள் அந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கும். ரொம்ப சின்ன ஒரு புக் தான். சோ இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூத்துங்கிற ஒரு பேரோட ஆரம்பிக்கல. இப்ப ரூத் திருமணம் செய்த, இன்னும் சொல்ல போனா ரூத்தை திருமணம் செய்தவருடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. சோ ஒரு குடும்பம் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய அந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து மோவாப் அப்படிங்கக்கூடிய ஒரு புறஜாதி தேசத்துக்கு என்ன ஆகுறாங்கன்னா யூதர்கள் டிராவல் ஆகுறாங்க. சோ 4 பேர் கொண்ட குடும்பம். சோ அதுல அப்பாவுடைய பேர் வந்து எலிமெலேக்கு, அம்மாவுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நகோமி. சோ இந்த எலிமெலேக்கு மற்றும் நகோமிக்கு 2 பசங்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய சரித்திரம் எல்லாமே வசனத்தில் இருக்கும்.
நம்ம அதிகமா வசனம் படிக்க மாட்டோம், அப்படியே ஜஸ்ட் நம்ம சொல்றோம். சோ நகோமி மற்றும் எலிமெலேக்குக்கு 2 பசங்க. ஒருத்தருடைய பேர் வந்து மக்லோன், இன்னொருத்தருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிலியோன். சோ மேபி இந்த வார்த்தைகள் சில சகோதர சகோதரிகளுக்கு புதுசா இருக்கும், ஒரே அந்நிய பாஷை மாதிரி இருக்கே பிரதர்னு கூட நீங்க திங்க் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமெலேக்கு மற்றும் நகோமிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு 2 பசங்க. ஒருத்தருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்லோன், இன்னொருத்தருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிலியோன். சோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா இந்த குடும்பம் இஸ்ரேல் தேசத்திலிருந்து மோவாப் அப்படிங்கக்கூடிய ஒரு புறஜாதி தேசத்துக்கு என்ன ஆகுறாங்கன்னா டிராவல் ஆகுறாங்க. சோ இதுக்கு என்ன காரணம் நம்ம பாடத்துல பார்க்கலாம். அப்படி டிராவல் ஆகும்போது இந்த தம்பதியினர் எலிமெலேக்கு மற்றும் நகோமிக்கு என்ன ஒரு பிளான்னா, தன்னுடைய 2 பசங்க இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க, மக்லோன் மற்றும் கிலியோனுக்கு திருமணம் பண்ணலாம்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. சோ அப்படி அவர்கள் பிளான் பண்ணும்போது அவர்கள் சொந்த ஊர்ல இருந்து இப்ப புறஜாதி தேசத்துக்கு வந்துட்டாங்க, மோவாப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. இந்த மோவாப் ஊர்லயே என்ன பண்ணலாம், பெண் பார்த்து திருமணம் செய்யலாம்னு சொல்லி சோ 2 பெண்களை பார்த்து தன்னுடைய பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் அங்க செய்து வைக்கிறாங்க. சோ வாசிக்கலாம் பாருங்க வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவர் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். சோ ஏறக்குறைய 10 வருஷம் இந்த தேசத்துல அவர்கள் வாசம் பண்றாங்க. அப்படி வாசம் பண்ணும்போது ஒரு சூழ்நிலையில தன்னுடைய பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண பிளான் பண்ணி, சோ தன்னுடைய பசங்களுக்கு இல்லைங்களா, பசங்களுடைய பேர் ஒருவேளை நாங்க நேர்ல இந்த பாடம் எடுக்கும்போது பேர் என்னன்னு சொல்லி நாங்க கேட்போம், நமக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும், எலிமெலேக்கா மக்லோனா கிலியோனான்னு சொல்லி இல்லைங்களா. மக்லோன் கிலியோன் அப்படிங்கக்கூடிய இந்த 2 பேருக்கு திருமணம் செய்ய அவர்கள் பிளான் பண்ணும்போது, சோ அவர்கள் வந்த தேசம் அந்த மோவாப் அப்படிங்கக்கூடிய புறஜாதி தேசத்திலேயே பெண்ணை பார்த்து திருமணம் பண்றாங்க. சோ ஒருத்தருடைய பேர், ஒரு மருமகளுடைய பேர் ஓர்பால், இன்னொரு மருமகளுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூத். சோ 2 பசங்களுக்கும் திருமணம் நடந்துருச்சு. ஏறக்குறைய 10 வருஷம் அங்க என்ன ஆகுறாங்கன்னா வாசம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரு சூழ்நிலை வருது, தேவனுடைய திட்டம் அங்க என்ன நிகழுதுன்னு பாத்தீங்கன்னா, எலிமெலேக்கு இப்ப வந்து 3 ஆண்கள் 3 பெண்கள் அங்க இருக்கிறாங்க இந்த நம்ம பார்க்கக்கூடிய சரித்திரத்துல இல்லைங்களா. நகோமி மாமியார், ரூத் மற்றும் ஓர்பால் 2 பேரும் மருமகள்கள். அதே போல இந்த பக்கம் அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமெலேக்கு, அப்பாக்கு 2 பசங்க மக்லோன் கிலியோன். ஒரு சூழ்நிலை வருது, அந்த திருமணமான அந்த 2 பசங்களும் செத்துறாங்க, அவங்க அப்பாவும் செத்துறாங்க. இப்ப யார் மாத்திரம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாமியார் நகோமியும் 2 மருமகள் ஓர்பால் மற்றும் ரூத் மாத்திரம் இருக்கிறாங்க. நீங்க சரித்திரத்துல நீங்க அப்படியே நீங்க அந்த அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மக்லோன் கிலியோன் அப்படிங்கக்கூடிய இந்த நகோமியுடைய பசங்க செத்து போனாங்க, அதுக்கு நம்ம ரீசன் கண்டுபிடிக்கணும். 2வது, ஏன் இவர்கள் இஸ்ரேல் தேசம் தேவன் கொடுத்த கானான் தேசம் தானே, இந்த தேசத்திலிருந்து எதுக்கு இவங்க புறஜாதி தேசத்துக்கு வரணும் அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ என்ன ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பஞ்சம் அங்க வந்து வருது இஸ்ரேல் தேசத்துல, ஒரு பஞ்சம். இந்த பஞ்சத்துல வேற ஊருக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்ணி புறஜாதி தேசத்துக்கு இந்த குடும்பம் அப்படியே குடிபெயர்றாங்க. பட் என்ன ஒரு காரியத்தை அவர்கள் வந்து மறந்துடுறாங்க அப்படின்னா, தேவன் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன தெரியுங்களா, நீங்க போற கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உங்களுக்கு ஒரு குறைவும் வராதுன்னார். ஆனா இவர்கள் இருந்த அந்த டைம்ல அங்க குறைவு வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் இவர்கள் தேவனை நோக்கி பார்த்திருக்கணும், ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணாம மோவாப் அப்படிங்கிற வேற ஒரு புறஜாதி தேசத்துக்கு குடிபெயர்ந்து போறாங்க பஞ்சம் முளைக்க. சோ தேவன் சொல்றார், எப்போ இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வரும் அப்படிங்கிறத தேவன் கட்டளையாவே கொடுக்கிறார். படிக்கலாம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3 முதல். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்க, தேவன் தெளிவா சொல்றாங்க, இந்த இஸ்ரேல் மக்களை செலக்ட் பண்ணும்போதே கட்டளையா கொடுத்த விஷயம், நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டா, தேவன் கொடுக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கை கொண்டா ரைட் டைம்ல, சீசன் மழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம ஊர்ல, விவசாயம் பண்றவங்களுக்கு அது நல்லா புரியும் இல்லைங்களா.
நம்ம விவசாயம் பண்ணும்போது மழை எல்லா டைமும் மழை வந்துச்சுன்னா அந்த அறுவடை ரொம்ப மோசமா போயிடும். இன்னும் சொல்ல போனா மகசூலே வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விவசாயிக்கு நல்லா தெரியும், இந்த டைம்ல விதைக்கணும், இந்த டைம்ல அறுக்கணும், இந்த சீசன்ல மழை வரும், அப்ப இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைக்கணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுவாங்க. சோ தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த பிராமிஸ் என்னன்னா, நீங்க மழையெல்லாம் பார்க்காதீங்க, என்னுடைய கற்பனையை மாத்திரம் நீங்க கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப மழை வேணுமோ அப்ப மழை வரும், எப்ப மழை வேண்டாமோ அப்ப மழை வராது சொல்றாரு. நீங்க விதைக்கிற பூமி தன் பலனை கொடுக்கும், மரம் கனிகளை கொடுக்கும். அப்ப இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்தனாலதான் இவர்கள் வெளியே வராங்க. அப்ப இவர்கள் என்ன யோசிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்முடைய தேசத்துல பஞ்சம்? சோ அதுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என் கட்டளைக்கு நீங்கள், ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் சொல்றார், நீங்கள் கீழ்ப்படியல, அதனாலதான் பஞ்சம் சொல்றார். சோ அப்ப இவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த பஞ்சம் போயிருக்கு. பட் இதை அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் உணராம இருந்தாங்க. பாருங்க, தேவன் சொல்றார் கீழ்ப்படிஞ்சா இந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னு என்னன்னு சொல்றாரு பாருங்க. லேவியராகமம் 26:20. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும், தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றார். உங்கள் பலன் விருதாவிலே, அப்படியே நீங்க பெருசா ஏர்ன் பண்ணாலும் ரொம்ப வேஸ்டா போயிடும். உங்கள் தேசம் என்ன ஆகாது, பலன் கொடுக்காது. ஒருவேளை அந்த பலன் இப்ப ஒண்ணும் இல்ல, அவங்க விதைக்கிறாங்க, அறுவடைக்குரிய சூழ்நிலையும் வருது, இந்த ஜனங்கள் ஸ்டில் இன்னும் கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னா தேவன் பல வழியில இந்த ஈல்டு இவங்க கைக்கு போகாத அளவுக்கு பண்ணுவார். ஏன் அப்படின்னா இவர்கள் திருந்தணும் அப்படின்னு. சோ படிக்கலாம் இன்னொரு வசனம் கூட, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 முதல். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெற்றி கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ள நோயை அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சோ தேவன் தெளிவா சொல்றார், நீங்க கீழ்ப்படியல அப்படின்னா நான் வெட்டி கிளிகள் அனுப்புவேன்றார். நிறைய சரித்திரம் இருக்கு. இன்னைக்கும் நம்ம ஊர்ல இந்த இந்தியாவுடைய பார்டர்ல எல்லாம் கூட சமீபத்தில் நீங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஒரு பயிர் நல்ல அறுவடைக்கு வரும்போது பன்ச் ஆஃப் அந்த வெட்டிக்கிளி இல்லைங்களா, அது பறந்து அந்த பயிரை நாசம் பண்ணும். சோ தேவன் சொல்றார், நீங்க கீழ்ப்படியலைன்னா நான் எப்படி வேணா தண்டனையா கொடுப்பேன். வெட்டிகள்கள் சாப்பிடும், இல்லைன்னா பெரிய ஒரு நோய் டிசீஸ் வரும். நீங்க எப்போ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அதான் கீழே சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த பிரிவிலேஜ் இருந்துச்சு பழைய ஏற்பாடு. தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை இல்லைங்களா, தேவனுடைய முகத்தை தேடி தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினா போதும், இம்மிடியட்டா பஞ்சம் போயிடும். உங்க பாவத்தை மன்னிச்சிருவேன், உங்க தேசத்துக்கு சேமத்தை, அப்படின்னா ஒரு நன்மையால நான் என்ன பண்ணுவேன்னா முடி சூட்டுவேன் அப்படின்னா. அப்ப இஸ்ரேல் தேசத்துல பஞ்சம் வந்தா ஜனங்கள் தேசத்தை விட்டு புறஜாதி நாடுகளுக்கு ஓடக்கூடாது. ஏன் பஞ்சம் யோசிக்கணும், நாம தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாம போனனாலதான் நம்ம ஊர்ல பஞ்சம். இப்ப நம்மளை தாழ்த்தி தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவார்னு அவங்க நினைச்சிருக்கணும். ஆனா அப்படி யோசிக்காம இந்த நகோமி மற்றும் எலிமெலேக்குடைய குடும்பம் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த தேசத்துல இருந்து புறஜாதி நாடுக்கு அவங்க வர்றாங்க. இது அவர்கள் செய்த முதல் தப்பு. ஏன் இந்த 3 பேர் இறந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் கண்டுபிடிக்கணும். இது அவர்கள் செய்த முதல் தப்பு. 2வது தப்பு, அப்படியே நீங்க புறஜாதி தேசத்துக்கு போனாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பிரதான கட்டளை என்ன தெரியுங்களா, உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பசங்களுக்கானாலும் சரி, உங்க பொண்ணுங்களுக்கானாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்கள்ல தான் பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கணும். புறஜாதிகள்ல போய் ஒருபோதும் சம்பந்தம் கலவக்கூடாது. அப்படி கலந்தோம்னா அது பெரிய டேஞ்சர்னார். சோ இன்னைக்கும் இதே கட்டளை தான் நம்ம கொடுக்கிறாரு கிறிஸ்தவர்களுக்கு. தேவன் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3 முதல். அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள்.
அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அதாவது என்ன தேவன் சொல்றாருன்னா இஸ்ரேல் மக்களுக்கு, உங்க பசங்களுக்கு வெளியில பொண்ணு பார்க்காதீங்க புறஜாதிகள்ல, அதே போல உங்க பொண்ணுக்கு வெளியில மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்றார். தேவன் ஏன் இந்த ஒரு கட்டளைய பிரதானமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் கொடுக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரி வெளிய சம்பந்தம் கலந்தா என்ன ஆகும்னு சொல்றாருன்னா, அந்த புறஜாதியில் இருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை அவர்கள் மருமகளா இருக்கலாம் இல்ல மருமகனா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையான தேவனை பின்பற்றக்கூடிய இந்த இஸ்ரேல் மக்களுடைய வழிய திருப்பிடுவாங்க. கல்லையும் மண்ணையும் கும்பிடுறதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா மாத்திருவாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உங்கள் மேல என்ன வருன்றாருன்னா, கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும். அப்ப 3 பேர், எலிமெலேக்கு ஆகட்டும், எலிமெலேக்கு வெளியே பொண்ணு எடுக்கல, எலிமெலேக்கு பண்ண தப்பு என்ன, தேசத்துல இருந்திருக்கும், அவர் புறஜாதி நாடுக்கு போனார். அடுத்தது மக்லோன் கிளியோன் இறந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, வெளிய சம்பந்தம் கலந்தது இவங்க தான், அந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணது அங்க எலிமெலேக்குன்னு பார்க்கணும். இப்ப தேவன் இவர்கள் 3 பேரும் ஏன் இறந்தாங்கன்னு ரீசன் சொல்லும் போது, இவர்கள் புறஜாதி பெண்களை பெண் கொண்டார்கள். இது தேவன் விரும்பாத ஒரு அருவருப்பு. இந்த அருவருப்பை அவர்கள் செய்தனால அங்க ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். என்ன பிரதர் ரொம்ப சிவியரா இருக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, கட்டாயம் இருக்கும். தேவன் தன்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை நேசித்து பிரிச்செடுத்து, உங்களுக்கு பூமியெல்லாம் என்னுடையது, நீங்க தான் சொந்த ஜனங்கள் சொல்லும் போது, அவருடைய பிள்ளைகள் அவருடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கணுங்கிறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. அத ஒரு ரீசன் கொடுக்கிறார். நீங்க போய் புறஜாதிகளோட சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய பழக்கத்துக்கு அடிமையாயிருவீங்கன்னு சொன்னார். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் யாருன்னா சாலமோன் ராஜா. அவரை குறிச்சு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சாலமோன் ஞானி. இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு மனைவிகள் மாத்திரம் 1000 பேர், அதாவது மனைவிகள் மற்றும் கான்கியூபைன்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கும், வைப்பாட்டிகள், இவர்கள் 2 பேரை சேர்த்துனா 1000 பேர் மனைவிகள் மாதிரி இருந்தாங்க. ஒரு காலம் வரைக்கும் சாலமோன் நல்லா இருந்தார். ஆனா தேவன் சொன்னார் இப்படி புறஜாதியில பெண் எடுக்க கூடாதுன்னு. சாலமோனுக்கே இது ஒரு கண்ணியாக ஒரு டேஞ்சரா போச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு பின்னாடி சாலமோன் திருமணம் செய்த அநேக மனைவிகள் மோலேகு பாகால்னு அந்நிய தெய்வங்களுக்கு சாலமோனை திருப்பிட்டாங்க. அதைத்தான் முன்னாடியே எச்சரிக்கிறார், இந்த மாதிரி சம்பந்தம் கூடாதுன்னு. சோ இந்த சம்பந்தம் கலந்தனால இப்ப 3 பேரும், அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய 3 ஆண் மக்களும் செத்துட்டாங்க. இப்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க. சோ ஆரம்பமே இந்த சரித்திரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கோணத்துல போகுது. இப்ப மாமியார் நகோமி, மருமகள் ரூத் மற்றும் ஒர்பா. இப்ப மாமியார் பாக்குறாங்க, இப்பதான் திருமணம் ஆச்சு, பொண்ணுங்களும் வயசு பொண்ணுங்களா இருக்கிறீங்க, எனக்கோ வயசாயிருச்சு, நான் போய் ஏதாவது எங்க ஊர்ல என்ன பண்றேன், இருந்து பஞ்சம் பொழைச்சு என்னுடைய கடைசி நாட்களை ஓட்டிக்கிறேன். நீங்க 2 பேர் இன்னுமே இளமையா தான் இருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் கூட இருக்கணும்? நீங்க 2 பேர் என்ன பண்ணுங்க, திரும்பி இந்த மோவாப் தேசத்திலே போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இன்னும் சொல்ல போனா இன்னொரு திருமணம் கூட செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்குங்கன்னு சொல்லி ஒரு நியாயமான கோரிக்கையை அந்த 2 மருமகள்கிட்டே சொல்றாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உலகத்திலேயே மிக சிறந்த மாமியார் மிக சிறந்த மருமகள்னு ஏன் சொன்னது இனி வரக்கூடிய அந்த வசனங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இப்படி ஒரு நியாயமான சில விஷயங்கள் சொல்லும் போது உடனே இந்த 2 மருமகள் ஃபர்ஸ்ட் 2 பேரும் அழுகுறாங்க, அதெல்லாம் நாங்க போக மாட்டோம் அப்படின்றாங்க. திரும்பவும் சொல்றாங்க, நீங்க போக மனசு இருந்தா போயிருங்கன்னு சொல்லும் போது 2 பேரும் ஓன்னு அழுதுட்டு 2 மருமகள்ல ஒரு மருமகள் ஓர்பால் அப்படிங்கக்கூடிய மருமகள், இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னமா இருந்திருக்கும் ஓர்பாலுக்குன்னா, சரி மாமியாரும் சொல்றாங்க, நம்மளும் இந்த உலகத்துல என்ன இல்லைங்களா அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னே, நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சு இன்னும் சொல்ல போனா ஒரு விடோவா இருக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அதே ஏன்னா புறஜாதி பெண்மணிகள் தானே, அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் திருமணங்கள் நிறைய பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அவர்கள் அந்த ஒரு சாய்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓர்பால் இதான் சான்ஸ்ன்னு நகோமி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு மருமகள் இருக்காங்க பாருங்க, ரூத், அவங்க தாங்க மருமகள். அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, அழுது நகோமியை புடிச்சுக்கிட்டாங்க. என்ன ஆனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு சூழ்நிலை நிகழும் போது
எந்த மருமகளாவது ஒரு மாமியாரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க? ஒருவேளை நம்ம சொல்றோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா ரொம்ப ரேர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். படிக்கலாம் பாருங்க வசனம். ரூத் 1:14. ரூத் 1:14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் கட்டி கொண்டாள். சோ ஓர்பாள் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 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 ஃபீலிங். ஆனா ஓர்பாளுக்கு என்ன எண்ணம்னா, இனியும் போய் என்ன பண்ணலாம் உலகத்துல, நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு சொல்லி. ஆனா ரூத்தோ இளம் வயதுல கணவனை இழந்துட்டாங்க. புறஜாதி பெண்மணி, இவர்களுக்கு கட்டளை எல்லாம் பொருந்தாது. இவங்களும் நினைச்சா அப்படி போயிருக்கலாம். ஆனா ரூத்தோ விடாமல் நகோமியை என்ன பண்ணிட்டாங்கன்னா பற்றி கொண்டிருந்தாள். அப்படி என்னதான் சொன்னாங்க ரூத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ரூத் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அன்புக்குரிய சகோதரர்களே நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும். இப்படி அல்லவா இருக்கணும் ஒரு பொண்ணுன்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு அவங்க பேசுறாங்க. படிக்கலாம் பாருங்க. ரூத் 1:16. ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரே போடு. அதாவது நகோமினாலேயே இதை எந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பேசுறாங்க பாருங்க. ஒரு புறஜாதி பெண்மணி, தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. மேபி இந்த திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கலாம் உண்மையான தேவன் யாருன்னு. இப்ப அவங்க சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா, நகோமி சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க போறதுன்னா போய்க்குங்க. இப்ப ரூத் சொல்றாங்க, அந்த பேச்சை இனிமேல் உங்க வாயால நீங்க எடுக்கக்கூடாது. நான் கட்டாயம் உங்களை விட்டு போக மாட்டேன். அடுத்தவங்க சொல்றது, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ, அது ஒரு குடிசை வீடா இருந்தாலும் சரி, அங்க நான் தங்குவேன். நீங்க போய் தங்குற இடத்துல உம்முடைய ஜனம் இஸ்ரேல் ஜனம் தான் இனிமேல் எனக்கு சொந்த ஜனம். அடுத்தவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எவ்வளவு நாட்கள் இவங்க ஒன்னா இருந்தாங்கன்னு தெரியாது. விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த மக்லோன் மற்றும் கிளியோனோட இவர்களுடைய வாழ்க்கை, இந்த 2 மருமகளுடைய வாழ்க்கை. ஆனா ஏதோ ஒரு வகையில தேவனை புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நகோமி கிட்ட, உங்க ஊர்க்காரங்க தான் எங்க ஊர்க்காரங்க, எனக்கு சொந்தக்காரங்க. உம்முடைய தேவன் தான் எனக்கும் தேவன். நீங்க இனிமேல் என்ன வெளி அனுப்புறது, என்ன சொல்ல போனா என்ன கிளப்பி வர்றது குறிச்சு ஒரு வார்த்தையும் பேசாது. இது மாத்திரம் சொன்னா பத்தாதுங்க. எந்த உலகத்திலையும் எந்த மாமியாருக்கும் மருமகள் சொல்லாத வார்த்தை. அதாவது எந்த மருமகளும் மாமியாரை பார்த்து, நான் வேணா 99.9% வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த 0.1% இருந்தாலும் இருப்பாங்க போல ரூத் மாதிரி, இல்லைங்களா? எந்த மருமகளும் ஒரு மாமியாரை பார்த்து சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை ரூத் சொல்றாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை குறிச்சு இப்ப பேசுறாங்க. படிக்கலாம். ரூத் 1:17. ரூத் 1:17. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடம் ஆரம்பிக்கும் போதே சகோதரர் ஒரு பாயிண்ட் சொன்னார். நம்மளும் இந்த பாடத்தோட அறிமுகத்துல சொன்னோம், த வேர்ல்டு பெஸ்ட் மாமியார் மற்றும் மருமகள் சொன்னோம். அது என்னப்பா, என்ன ஓவரா ஒரு ஹைப் கொடுக்குறாங்க, அப்படி என்ன அப்படின்னு கூட சில பேர் தோணியிருக்கலாம். ஒருவேளை இந்த சரித்திரம் தெரியாத சகோதர சகோதரிகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான், இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க வச்சு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமியாரை பார்த்து மருமகள் பேசுறாங்க, நீங்க சாகிற இடத்துலயே நானும் சாவேன், அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். நம்ம 2 பேரை இனிமேல் பிரிக்கணும்னா, பாருங்க நகோமியை புடிச்சிட்டு இருக்காங்க ரூத், சொல்றாங்க நம்ம 2 பேர் இனிமேல் பிரியணும்னா அது நம்முடைய டெத்தா தான் இருக்கணும்ன்றாங்க. சோ ஒருவேளை அதுக்கு நடுவுல நான் ஏதாவது என்னுடைய சுயநலத்தினால பிரிஞ்சு போறேன், அதையும் ரூத் பேசுறாங்க. பிரிஞ்சு போனேன் அப்படின்னா தேவன் அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் எனக்கு என்ன பண்ணிட்டோம் கொடுக்கட்டும்ன்றாங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா, மருமகள் அப்படின்னா இவங்கதான் மருமகள் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு சூழ்நிலை. ஒரு அருமையான ஒரு சகோதரி ரூத் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நகோமியை பார்த்து, உங்களை நான் பிடிச்சிட்டேன், உங்களை இனிமேல் விட மாட்டேன்,
மரணம் தான் நம்ம 2 பேரை பிரிக்கணும். ஆனாலும் நான் மறிச்சாலும் உங்க கூட தான் என்ன பண்ணுவோம்னா நீங்க இருக்க இடத்துல அடக்கம் பண்ணப்படுவோம். சோ வேற வழி இல்ல. நகோமி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு மருமகள் ஓடிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ரூத் விடுறதா இல்ல. நகோமி என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, சரி வாமா, நான் இனிமேல் இந்த புறஜாதி தேசத்துல இருக்க மாட்டேன். ஆல்ரெடி நிறைய அனுபவப்பட்டாச்சு. நான் எங்களுடைய சொந்த தேசத்துக்கு போறேன். யூதேயா தேசத்துல, இன்னும் சொல்ல போனா பெத்தலகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்னுடைய சொந்த தேசம், நான் அங்க போறேன்னு சொல்லிட்டு நகோமி கிளம்புறாங்க. கூடவே மோவாபிய புறஜாதி பெண்மணியான ரூத்தும் என்ன ஆகுறாங்கன்னா கிளம்பி அங்க போறாங்க. நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இந்த பாடத்திற்கு தேவையான முக்கியமான வசனங்கள் தான் நம்ம வாசிக்கிறோம். இது வெறும் ஹிஸ்டரியேன்னு சொல்லி நீங்க கவனிக்க தவறிடுறீங்க. இது அப்படியே புதிய ஏற்பாடுல நம்ம கம்பேர் பண்ணுவோம். சோ இவர்கள் இந்த தேசத்துக்குள்ள போகும்போது, இன்னும் சொல்ல போனா நகோமியோட ரூத் போகும்போது, அந்த தேசத்துல அங்க என்ன நிகழுதுன்னா பஞ்சமெல்லாம் போயிடுச்சு. அது ஒரு அறுவடையின் காலம். ஒரு அறுவடை அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவர்கள் எந்த ஊருக்கு போறாங்கன்னா பெத்தலகேம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். சோ ஒரு அறுவடையின் காலத்துடைய ஆரம்பத்துல இவர்கள் 2 பேரும் பெத்லகேம், இல்லைங்களா, பேர் கூட ரொம்ப முக்கியம். பெத்லகேம்ங்க யூதேயா தேசத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. அப்படி இவர்கள் போய் அங்க வந்து தங்கி இருக்கும்போது பசி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் இல்லைங்களா. சோ இப்ப ரூத் என்ன பண்றாங்கன்னா வயல்ல போய் தங்களுக்கு உண்டான சிந்தனை என்ன பண்ணிக்கலாம், பொறுக்கிக்கலாம்னு சொல்லி அவங்க அங்க போறாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ அங்க போகும்போது இந்த பெத்லகேம்ல ஒரு பெரியவர் இருக்கார். நான் பெரியவர்னு சொல்றது வயசுல இல்ல, ஒரு செல்வந்தர் அங்க இருக்கிறார். அவருக்கு நிறைய அங்க ஒரு அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஒரு களம் அவர் இருக்கு. சோ அவருடைய பேர் வேதம் சொல்லுது போவாஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருடைய நிலத்துலதான் ரூத் இப்ப போய் தனக்கு வேணுங்கிற அந்த என்ன சொல்றதுன்னா வேணுங்கிற அந்த கோதுமை மணிகளை அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். சோ இந்த சூழ்நிலை குறிச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வேதத்துல படிக்கலாம். சோ இந்த போவாஸ் இவரை குறிச்சும், இன்னும் சொல்ல போனா இவர்கள் போய் அங்க போய் என்ன பொறுக்குறாங்க இல்லைங்களா. தேவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தார் அருமையா. தேவன் அன்புக்கு கடவுள் நம்ம பாக்குறோம், நரகம் படத்துல பார்த்திருந்தோம். தேவன் எப்படியெல்லாம் அன்பு வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிரமாணமே கொடுத்திருந்தார். ஒருவேளை ஒருத்தர் ஒரு நிலம் வச்சிருக்கார், அந்த நிலத்துல வந்து எல்லாம் பயிர் முதிர்ந்துருச்சு, இப்ப கோதுமை அறுவடை பண்ணணும். நமக்கு நல்லா தெரியும் கோதுமை எப்படிதான் அறுவடை வந்து பண்ணுவாங்கன்னா இல்லைங்களா, அடிப்பாங்க, அப்புறம் தூற்றுக்கூடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை புடைப்பாங்கன்னு பார்ப்போம். அப்படி பண்ணும்போது அந்த களஞ்சியத்துக்கு வெளியே நிறைய மணிகள் போய் சிதறி விழும். அவர் வந்து சொல்றார், ஒருவேளை அப்படியேதான் மணிகள் சிதறி விழுந்தா அந்த அறுவடை பண்ணக்கூடிய உரிமையாளர் போய் அதை பொறுக்க கூடாது. அந்த களஞ்சியத்துக்குள்ள மாத்திரம், அந்த சரௌண்டிங்ல மாத்திரம் வச்சுக்கணும், வெளியே விழுகிறத எடுக்காதீங்க. அதே போல கதிர்கட்டு நிறைய கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து அடிப்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது ஒரு கதிர்கட்டை மறந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு வேலை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கதிர்கட்டை எடுக்கிறதுக்கு திரும்பி என்ன பண்ணாதீங்க, வயலுக்கு போகாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த தேசத்திலையும் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் அநேகர் இருப்பாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. அது அவர்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொன்னார். இதுதாங்க தேவன், இதுதான் அவருடைய அன்பு. சோ எங்க சொன்னார்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல்ல படிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அன்பின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அதாவது இந்த சர்வ உலகத்தையும் படைத்த கடவுள் எந்த மாதிரியான ஒரு கடவுள்னு வசனம் சொல்லுதுன்னா, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அனாதை நம்ம பாசலை சொன்னோம்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் இல்லைங்களா, மற்றவர்கள் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, லேவியராகமம் 23:22. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் மறக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ரொம்ப தெளிவா சொல்றார். நீங்கள் அந்த வெள்ளாண்மையை அறுக்கும் போது வயல்ல ஓரத்துல இருக்கும் பாருங்க சில கதிர்கட்டு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வயல் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த கதிர் விடாம மொத்தத்தை என்ன பண்ணுவோம்னா எடுக்கும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு உணர்வு என்னன்னா, நம்ம விதைச்சது ஒண்ணு கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு. ஆனா தேவன் சொல்றார், கட்டளையாவே கொடுக்கிறார், ஓரத்துல ஏதாவது இருந்தா அதையும் தேடி பிடிச்சி என்ன பண்ணாதீங்க, அறுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அதே போல சிந்தி கிடக்கிற கதிர்கள் அத அடிக்கும் போது இல்லைங்களா, சிந்தக்கூடிய கதிர்களை, அந்த கதிர் தனித்தனியா இருக்கும், அதையும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா போய் பொறுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அது எளியவனுக்கும் பரதேசிகளுக்கும், இன்னும் சொல்ல போனா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அது போகட்டும்னு சொல்லி அங்க முடிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, தேவன் சொல்ற அன்பு, அந்த கதிர்கட்டை கட்டி கட்டி அங்கங்க பஞ்சு பஞ்சா வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு கதிர்கட்டை யாராவது மறந்துட்டா திரும்பி எடுக்கிறதுக்கெல்லாம் வயலுக்கு போகாதீங்கன்றாரு. காரணம், இதுவும் பரதேசினா யாருன்னா தேசம் இல்லாம அப்படியே சுத்துறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரூத் மற்றும் நகோமியுடைய கண்டிஷன் ஒரு பரதேசி மாதிரிதான் இல்லைங்களா, தங்க இடம் இல்ல, அப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ வாசிக்கலாம், உபாகமம் 24:19. உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அதாவது ஏதாவது ஒரு அரிக்கட்டை கதிர்கட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னா திரும்ப போய் எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாரு, அதை போய் எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படாதீங்க. அது தேவனுடைய மற்ற பிள்ளைகளுக்கு பயன்பாட்டுக்கு போகட்டும்னு சொல்லி தேவன் பிரமாணம் கொடுக்கிறார். சோ இந்த பிரமாணத்தின் அடிப்படையில நகோமி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரூத் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு தேவையான உணவை போய் வயல்ல பொறுக்கி கொள்றதுக்காக போறாங்க. அவங்க போன வயல் போவாசுடைய நிலமா இருந்துச்சு. போவாஸ் அப்படிங்கிறவர் தான் ஓனர், அவருடைய நிலமா இருந்துச்சு. அவர் என்ன பண்றாருன்னா கேஷுவலா தன்னுடைய இந்த அறுவடை நடக்கக்கூடிய அந்த பணியை கவனிக்க வர்றார். சோ போவாஸ் நல்லவரா கெட்டவராங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, இப்ப படிக்கக்கூடிய வசனம் சொல்லும் போவாஸ் எந்த மாதிரியான ஒருத்தர் அப்படிங்கிறத படிக்கலாம். ரூத் 2:4. ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லேகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அதாவது இந்த உலகத்துல எந்த எம்டியாவது, என்ன சொல்ல போனா எந்த மேனேஜிங் டைரக்டராவது ஒரு ஒர்க்க தன்னுடைய எம்ப்ளாயி கூட, என்ன சொல்ல போனா அவர்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களோட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமானா ரொம்ப ரேர். அதாவது அந்த நிலத்துடைய ஓனர் வராரு, பெத்லகேம்ல இருந்து வரார். பார்க்கலாம், பெத்லகேம்ல இருந்து வந்து அறுக்கிறவர்களை பர்டிகுலரா நோக்கி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிளீஸ் ஸ்கிரிப்டை ரீட் பண்ணுங்க, நிறைய விஷயம் நம்ம நுணுக்கமா இருக்கு. அறுக்கிறவர்களை நோக்கி போவாஸ் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்றாங்க. அதற்கு அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர் சொல்றாங்களா, கர்த்தர் உண்மை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாராகன்றாரு. அதாவது அந்த கம்பெனியே, நமக்கு புரியுற மாதிரி சொல்ற கம்பெனின்ற வார்த்தை, அந்த கம்பெனியே ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்பெனி இல்லைங்களா, ஒரு ஆவிக்குரிய ஒரு தொழிற்சாலை மாதிரி அங்க இருக்கு இல்லைங்களா. அந்த அறுவடை செய்யறவங்களா ஆகட்டும், வேலை செய்யறவங்களும் ரொம்ப கடவுள் பக்தி நிறைஞ்ச மாதிரி பேசுறாங்க. ஓனரும் ரொம்ப கடவுளுக்கு உண்மையா இருப்பார் போல இருக்கு. ஓனரை பார்த்து வேலை செய்யறவங்க சொல்றாங்க, கர்த்தர் உண்மை என்ன பண்ணட்டும், ஆசீர்வதிப்பாராக என்றார். அப்படியே அவர் வராரு, அப்படியே தன்னுடைய நிலத்தை பார்வையிடும் போது இப்ப ரூத்தை பாக்குறார். யாருப்பா இந்த பொண்ணு, புதுசா இருக்கு, விசாரிக்கிறார். புதுசா இருக்கு, வயல்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அறுவடை இந்த கோதுமை என்ன பண்றாங்க, பொறுக்கிட்டு இருக்காங்களே, யார் இவங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிறவங்க விஷயத்த சொல்றாங்க. இவங்க நகோமியோட வந்தவங்க, இவங்க மோவாப் தேசத்துல வந்த ஒரு புறஜாதி பெண்மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோன்னே போவாஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த சூழ்நிலை அங்க நடக்குது. படிக்கலாம், ரூத் 2:7 மற்றும் 8. ரூத் 2:7. அறுக்கிறவர்கள் பிறகு அறுச்செட்டுகள் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றாள். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோட கூடவே இது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்ப ஊழியக்காரர் போவாஸ்ட சொல்றாங்க ரூத்தை பத்தி, ஆண்டவரே இந்த பொண்ணு காலையில வந்துருச்சு, இப்ப வரைக்கும் பொறுக்கிட்டு இருக்கு, இப்பொழுது அவள்
குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இப்பதான் வந்திருக்கிறாங்க. அநேக பெண்மணிகள் இங்க வேலை செய்யறாங்க, அங்க வந்து கதிர்கட்டுகள் என்ன பண்றாங்க அங்க எடுத்துட்டு இருக்காங்க. பட் ரூத் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப போவாஸ் நேரடியா பேசுறாரு ரூத்தை பார்த்து. என்ன சொல்றாருன்னா, மகளே கேள், ஆரம்பிக்கிற வார்த்தையும் ரொம்ப அருமை. மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட என்ன பண்ணுங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இத பாருமா, உனக்கு வேணுங்கிற எல்லா ஆதாரத்தையும் போவா சொல்றார், நான் தரேன். நீ வேற வயலுக்கு போய் கஷ்டப்படாத, வேற வயலுக்கு போகாத, இந்த வயல்லயே இரு. யார் கூட இரு அப்படின்றாருன்னா, இங்கே என்னுடைய ஊழியக்கார பெண்கள், அநேகர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவர்களோட நீ என்ன பண்ணுன்னா. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் வருது. திரும்பவும் போவாஸ் ரூத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன்னா இந்த ஊழியக்காரர்கள் கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து போவாஸுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது திரும்ப போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து சொல்றாங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ரூத்துடைய கேரக்டர் என்னன்றத போவாஸ் இப்ப சர்டிஃபைட் பண்றாரு. என்ன அவர் சொல்றாரு கூட வசனம் பண்ணிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 11 முதல். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான வசனம். சில நுணுக்கமான காரியங்கள் உங்களாலே இப்ப புரிஞ்சுக்க முடியும். திரும்ப வசனம் படிக்கிறோம், கவனிங்க. அதற்கு போவாஸ், இல்லைங்களா, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட போவாஸ் சொல்றாரு, உனக்கு புருஷன் இருந்து இறந்துட்டாரு. அப்படி இறந்த பிறகு நீ எந்த அளவுக்கு உன்னுடைய மாமியாருக்கு உண்மையா இருந்த, அதே போல புறஜாதி தேசமாகிய மோவாப்ல உன் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு, உன்னுடைய சொந்த ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு நீ இங்க வந்த விஷயம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டுச்சு. நீ விட்டு வந்ததுக்காக ஃபீல் பண்ணாத, கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏன்னா நீ இப்ப யாரு கீழே வந்திருக்கன்னு சொல்றாருன்னா, கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமா என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கார். உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னா போவாஸ் வந்து ரூத்தை வந்து என்கரேஜ் பண்றார். இப்போ ஒரு சாப்பாட்டு வேலை வருது இல்லைங்களா, ஊழியக்காரர்கள் அடுத்து சாப்பிட உட்கார்றாங்க. போவாஸ் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இப்ப ரூத்துக்கு உணவு கொடுக்கிறார். என்னென்ன உணவு கொடுக்கிறார் கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரூத் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தையே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாமே ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விஷயத்துல கனெக்ட் ஆகணும். இந்த வந்து வசனங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். சொல்லிதான் நமக்கு என்ன ஆகணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவ்வளவு சத்தியம் படிச்சிட்டோம். இப்ப போவா சொல்றாரு, சாப்பாட்டு வேலையில ரூத்தை கூப்பிடுறாரு, நீ இங்க வந்து என்னுடைய ஊழியக்காரங்களோட என்ன பண்ணு, உட்காரு, அப்பத்திலே புசித்து, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனிங்க, அப்பத்திலே புசித்து காடியிலே உன்னுடைய துணிக்கையை தோய்த்து கொள் என்றார். அடுத்தது, அப்படியே அவள் அறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்து அவளுக்கு வறுத்த கோதுமை என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட கொடுத்தாங்க. ஏன் கோதுமையை பச்சையா கொடுத்துருக்கலாம்ல, அத வறுத்துதான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரியும் நமக்கு. பச்சையா இருக்கக்கூடிய விஷயம், உதாரணத்துக்கு ஒரு கடலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல வந்து சாப்பிட வாங்கிட்டு வரோம். ஏன்னா கோதுமை சொன்னா கூட புரியாது நமக்கு. அந்த கடலையை பச்சையா சாப்பிட்டோம்னா வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, அதிகமா சாப்பிடாத, வயிறுல பிரச்சனை வந்துடும், வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படிமா. அப்ப அதைவே வந்து வறுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். அப்படின்னா ஏன் இங்க வந்து பச்சையான கோதுமை ரூத் சாப்பிடல, ஏன்னா அது உடம்புக்கு ஒத்துக்காது. போவாஸ் என்ன கோதுமையை கொடுக்குறாருன்னா கோதுமை அதுதான், ஆனா வறுத்து அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்ல போனா அதை சாப்பிட்டா நன்மை அடையிற மாதிரியான கோதுமை கொடுக்கிறார். மாத்திரம் இல்ல, அப்பமும் அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு, அந்த காடையிலே தோய்த்து அதே ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாரு. சோ இந்த விஷயம் எல்லாமே நகோமிக்கு தெரிய வருது. நகோமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
நகோமி மனசுல இப்ப என்ன ஒரு ஆசை அடுத்து வந்துருச்சுன்னா, சரி இவ்வளவு அருமையா இந்த பொண்ணு நினைச்சிருந்தா போய் எப்படியோ இருந்திருக்கலாம் வாழ்க்கை. ஆனா என்னையும் நம்பி எங்க ஊருக்கு வந்து இவ்வளவு நன்மையான காரியங்களை பண்ணி இவ்வளவு நல்ல பேர் எடுக்குதே. நகோமி யோசிக்கிறாங்க, மாமியார் யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் நம்முடைய மருமகளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாது? அதுவும் அந்த வாழ்க்கை அந்த கணவனா வர்றவரு ஏன் இந்த போவாசா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. இப்ப இவங்க பிளான் பண்றாங்க, எப்படியாவது வந்து போவாஸ் கூட ரூத்தை சேர்க்கணும். பட் ஒரு சரியான முறைப்படி அது என்ன ஆகணும்னா நடக்கணும். சோ இப்ப என்ன அவங்க பண்றாங்கன்னா, போவாஸ் ரூத் மேல பிரியப்படணும், இன்னும் சொல்ல போனா ரூத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில ரூத்தும் போவாஸும் இணையணும்னு சொன்னோன்னா, பர்டிகுலரா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நகோமி ரூத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நீ 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 என்ன பண்ணனா, வீட்டுக்கு வந்த பிறகு நீ குளிச்சு தகுதியான வஸ்திரம் உடுத்தி உன் தலையில எண்ணெய் வச்சுட்டு ஒன்னும் பண்ணாத, போவாஸ் திருப்தியா சாப்பிட்டு வந்து படுக்கும்போது நீ போய் அவருடைய கால் மாட்டுல பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்றாங்க. சோ படிக்கலாம், ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. சோ அவர் நல்லா சாப்பிட்டு படுக்கிற வரைக்கும் அவர் கண்ணுக்கு எதிர்படாம இரு. அவர் தூங்கின பிறகு நீ போய் அவருடைய கால் மாட்டுல என்ன பண்ணிக்கிறன்னா படுத்துக்கொண்டார். பட் கண்டிஷன் என்னன்னா, குளிக்கணும், தலைக்கு எண்ணெய் பூசணும், தகுதியான வஸ்திரம் உடுத்தி போய் படுக்கணும். சோ இந்த காரியம் திரும்ப போவாஸ்ட போய் இப்படி ஒரு சூழ்நிலை அங்க ஏற்படும் போது போவாஸ் ரூத்தை கூப்பிடுறார். ரூத் இந்த ஒரு செயல் பண்ணோன்னு போவாஸ் ரூத்தை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு வசனம் பேசுறாரு. என்ன ஒரு பேசுறாருன்னா, நம்ம பாணியில நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாருமா நீ ஒரு இளமையான ஒரு பெண், நீ வந்து ஒரு புறஜாதி, நீ நினைச்சிருந்தா உன் வாழ்க்கையை எப்படி வேணா அமைச்சிருக்கலாம், ஓர்பால் ஓடி போன மாதிரி இல்லைங்களா, எப்படி வேணா அமைச்சிருக்கலாம். ஆனா நீ ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு குணத்தை இப்ப என்ன பண்ணிருக்கன்னா காமிச்சிருக்க. இப்ப சொல்றேன், நீ முன்னாடி காமிச்ச நல்ல குணலட்சணத்தை விட இப்ப நீ காமிக்கிற இந்த நல்ல குணலட்சணம் ரொம்ப பெருசுன்ற. இதுதான் ரூத்துக்கு போவாஸ் கொடுக்குற ஒரு சர்டிபிகேட். படிக்கலாம், ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படுவாயாக. நீ சரித்திரரும் ஐஸ்வரங்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. காரணம் என்னன்னா, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிபர்கள் பிறகு, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. இந்த மாதிரி தவறான வழியில உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக சரியான ஒரு விஷயத்தை நீ பண்ணனால உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் இப்ப நீ பண்ண இந்த நற்குணம் ரொம்ப உத்தமன்ற. அப்படின்னா உத்தமியே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க சொல்ற மாதிரி அடையாளம். சோ இந்த காரியம் நிகழுது. போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொள்றாங்க, அவர்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து அவருக்கு அழகான ஒரு குழந்தையும் பிறக்குதுன்னு பார்க்கிறோம். சோ அந்த குழந்தையுடைய பேர் வேதம் சொல்லுது இல்லைங்களா, போவாஸ் ரூத்திடம் பெற்றெடுக்கிற குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஓபேத் அப்படின்னு பாக்குறோம். சோ ஓபேத்துக்கு முன்னாடி ஒரு சந்ததி அங்க வரந்து நம்ம கவனிக்கிறோம். சோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்க ஆரம்பிச்சோம்னா மோவாப் தேசத்துல ஆரம்பிச்சோம், முடிக்கிறது பெத்லஹேம்ல. சோ புறஜாதி பெண்மணியான ரூத்துக்கு அங்க ஒரு திருமணம் நிகழுது. சோ இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாடத்துக்கு தேவையான சரித்திரம். சோ உங்களுக்கு நான் நிழலே ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன். சில இடங்கள்ல நுணுக்கமான வசனங்களையும் நம்ம நிறுத்தி நிதானமா படிச்சுட்டோம். இப்ப நம்ம பொருள் ரொம்ப குயிக்கா பார்க்க போறோம். பட் நீங்க கரெக்டா அதை கிரகிச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இப்ப நம்ம எப்பவுமே பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவம் படிச்சோம்னா அத புதிய ஏற்பாடுல நம்மளோடு ஒப்பிட்டு தேவன் அந்த ஒரு சரித்திரத்தை எழுதி வச்சிருக்காருங்கிறது நம்முடைய விசுவாசம் இல்லைங்களா. ஒரு சரித்திரம் பார்த்துட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நாமும் ரூத்தை போல இருப்போம் சொல்லிட்டு போக முடியாது. எப்படி, என்ன, நகோமி யாரு, ரூத் யாரு, ஓர்பால் யாரு, இந்த பாடத்துல முக்கியமா நம்ம பார்த்த போவாஸ் யாரு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் யாரை அடையாளப்படுத்துறாங்க நம்ம வாழ்க்கையிலன்றத கட்டாயம் கண்டுபிடிக்கணும். இதுதான் ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, முன்பே எழுதப்பட்டவைகள் எல்லாம்
நமக்கு ஒரு போதனையாக இருக்குன்னு பாக்குறோம். நம்ம ஈசாக்கின் திருமணத்துல கூட இந்த வசனம் எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? சோ திரும்ப அந்த வசனங்கள் போட வேணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம படிச்ச இந்த சரித்திரத்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையோட, இன்னும் சொல்ல போனா இந்த பாடம் கேட்கிற நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சோ முக்கியமான கேரக்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஓர்பால், செகண்ட் கேரக்டர் ரூத். இந்த ரெண்டு பெண்மணி. சோ இந்த பெண்மணிகள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுடைய பேருக்கு உண்டான அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஓர்பால்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் என்னமோ தெரியல ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க இல்லைங்களா? சோ ஓர்பால் அப்படின்னா மான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓர்பாலுங்கிற வார்த்தைக்கு மான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ரூத் அப்படிங்கக்கூடிய இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா மோவாபின் ரோஜா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும். அதே டைம் ஃப்ரெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா துணைவி, கம்பானியன் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ நீங்க ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். மோவாபின் ரோஜானும் எடுத்துக்கலாம், துணைவி அப்படிங்கக்கூடிய இல்லைங்களா ஃப்ரெண்ட் அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். சோ இப்ப இந்த ரெண்டு கேரக்டர் யாருங்கிறது நம்ம கம்பேர் பண்ணணும். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு எளிமையா புரியும், க்ளூ எதுவுமே தேவையில்லை. இந்த ரெண்டு பேருமே புறஜாதிகள். இந்த ரெண்டு பேருக்குமே கடவுள் யாருன்னு தெரியாது. இந்த ரெண்டு பேருக்கும் கடவுளுடைய திட்டம் தெரியாது ஒரு காலம் வரைக்கும் இல்லைங்களா? சோ அப்போ ரெண்டு பெண்மணி இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஓர்பால், ஒருத்தங்க ரூத். சோ இவர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல கடவுளை தெரியாதவர்கள் ஒரு காலம் வரைக்கும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் படிக்கலாம். நம்ம தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவதருமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரூத்துக்கும் ஓர்பாலுக்கும் தேவன் யாருன்னு தெரியாது ஒரு காலம் வரைக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அந்நியர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள் தான். என்ன சொல்ல போனா கடவுளுடைய திட்டமே தெரியாது. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த பெண்மணிகள் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா ஒட்டுமொத்த புறஜாதிகளாகிய நம்மை அடையாளப்படுத்துறாங்க. இந்த புறஜாதிகள் தான் ஒரு காலம் வரைக்கும் தேவனை தெரியல, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களா இருந்தோம். இன்னும் சொல்ல போனா தேவன் நம்ம பக்கத்திலே இல்லாதவர்களா இருந்தோம், அனாதைகளா இருந்தோம். சோ அடுத்து நுணுக்கமான ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த நகோமியுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா பெத்லஹேம் சொல்லி பாக்குறோம். சோ இந்த பெத்லஹேம்ல தான் போவாசும் இருந்தார். இப்ப வந்து அடுத்து இந்த கேரக்டர் மாத்திரம் நம்ம பிரிக்கிறோம், டீட்டெயிலா அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு பெண்மணிகளுமே புறஜாதிகளுக்கு அடையாளம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இந்த கேரக்டர்ல யார் ரொம்ப நம்ம முக்கியமா பாக்குறோம்னா, இவங்க இருந்த ஊர், முதல்ல இவங்க இருந்த ஊரும் சரி, ரூத் போய் சேர்ற ஊரும் சரி, பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு ஊருன்னு பாக்குறோம். சோ பெத்லஹேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பத்தின் வீடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டு பேர் புறஜாதிகள், ஒருத்தங்க ஓர்பால், ஒருத்தங்க ரூத். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு பெண்மணில பாடம் கேட்கிற நம்ம யாருக்கு அடையாளம்? யாரெல்லாம் பெத்லஹேம்ங்கிற அப்பத்தின் வீட்டுக்கு வராங்களோ அவங்கதான் ரூத். வந்துட்டு பாதியிலே ஓடுறாங்க பாருங்க, அவங்கதான் ஓர்பால். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒட்டுமொத்த புறஜாதிகள் இருந்து தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கார். இந்த அழைப்புலதான் இந்த சத்தியம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படி கேட்டிருக்கும் போது இங்கேயே ரெண்டு விதமான வகுப்பார் இருக்காங்க. ஒருத்தங்க ஓர்பால் மாதிரி அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தமிடுவாங்க, ஆனா ஓடிடுவாங்க. ஒருத்தங்க ரூத் மாதிரி கடைசி வரைக்கும் நகோமி கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகுப்பார், இப்ப நம்ம பாடம் கேட்கிறோம் பாருங்க, நமக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க, பிரதர் அருமையான சத்தியம் பிரதர், இந்த மாதிரி சத்தியம்லாம் நாங்க இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இவ்வளவு நாளா எங்களுடைய கண்கள் என்ன இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் இவ்வளவு நாளா என்ன ஆயிட்டோம், ஏமாந்துட்டு இருந்தோம், பயங்கரமா பேசுவாங்க, சத்தியத்தை மெச்சிப்பாங்க. ஆனா சத்தியத்துல நடக்கணும்னு வரும்போது பாய் சொல்லுவாங்க. யார் மாதிரின்னா ஓர்பால் மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாறுறதுக்கு நம்ம வரல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே புறஜாதி வகுப்பார்ல
ரூத்தை போல நம்ம இருக்கணும். அப்ப இந்த பாடமே நம்மள ரூத்துக்கு ஒப்பிட்டு பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ அடுத்து அப்பத்தின் வீடு அப்படிங்கிற விஷயம் வேற எதுவுமே இல்ல. அப்பம்னாவே நமக்கு தெரியும் சத்தியம். சத்தியம் இருக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனா நம்ம உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ற இல்லைங்களா, ஒரு ஹாலா இருந்தா நம்ம ஹால்னு சொல்லலாம். இப்ப நம்ம இருக்கிற இந்த நம்முடைய ஒரு செட்டப். நம்ம அடுத்து அங்க போவாஸ் இருந்தாரு. ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் பேசினது மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓர்பாலா நம்ம இருக்குமா, ரூத்தா நம்ம இருக்குமான்னு எப்படி நம்மளை கண்டுபிடிக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வசனம் தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துட்டு வரணும்னாரு. சத்தியம் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும், பாடம் கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும், அருமையான சத்தியம் சொல்லுவோம். ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரியான வசனங்கள் இல்லைங்களா, சத்தியம் சொல்லுது பாடுகள் வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், ஆனா தேவன் நம்மோடு இருப்பார். கேட்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம வாழாம அப்படியே விட்டுட்டு போறோம் பாருங்க. கிளாஸ் மாத்திரம் கேட்போம். ஒண்ணு சொல்ல போனா பாடம் எடுக்கிற சகோதரர்கள்லாம் நல்லா மெச்சிக்கொள்வாங்க. பிரதர் நல்லா எடுக்கிறீங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அநேகர் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சொல்லிட்டு இந்த சத்தியத்தின்படி நடக்கணும்னு வரும்போது, அந்த நடைமுறை வாழ்க்கையில வரும்போது அப்படியே பின்வாங்குவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓர்பால் பார்க்கிறோம். சோ வாசிக்கலாம் இந்த ஓர்பாலுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு. ஏசாயா 4:1. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்நாளில் 7 ஸ்திரீகள். வேதத்துல ஸ்திரீகள்னாவே நிறைய அடையாள அர்த்தம் இருக்கு. 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை புடிச்சுக்கிறாங்களா? புடிச்சுக்குங்க. அடுத்தது, நாங்க எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போடுவோம், ஆனா எங்களை ஹஸ்பண்ட் இல்லாதவங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அதனால உங்க இனிஷியல் மாத்திரம் எங்களுக்கு வேணும், உங்க பேர் மாத்திரம் வேணும். சோ இன்னைக்கு கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களுடைய நிலைமையே இப்படிதான் இருக்கு அன்புக்குரிய சகோதரர். ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு பாருங்களேன், இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துமஸ் தான் ஞாபகம் வரும். கிறிஸ்துமஸ் எடுத்துக்கங்க. இந்த ஸ்திரீகள் சொல்ற மாதிரியே நம்ம சொல்றோமா இல்லையாங்கிறத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. ஆக்சுவலா கிறிஸ்துமஸ்ங்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய பிறந்த தினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட். இப்ப நம்ம வீட்டுல நமக்கு யாருக்காவது பர்த்டே வருது, இல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு யாருக்கா பர்த்டே வருதுன்னா, யாருக்கு புது துணி எடுப்போம்? நீங்க பதில் சொல்லுங்க. நான் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன், மனசுல சொல்லி. நம்ம குழந்தைக்கு இருப்போம். யாருக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்போம்? நம்முடைய குழந்தைக்கு செஞ்சு கொடுப்போம். யாரு பிரியாணி நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம்? நம்முடைய குழந்தை சாப்பிடணும். இப்ப பர்த்டே இயேசு கிறிஸ்துவுக்கா, ட்ரெஸ் எடுக்கிறது நமக்கா, கேக் வெட்டுறது நமக்கா, பிரியாணி சாப்பிடுறது நமக்கா. ஆனா பர்த்டே அவர் பேருக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து பர்த்டே. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நல்லா நீங்க பாருங்களேன். எங்கள் பேர், எங்களுடைய நிந்தை மாத்திரம் நீங்கிற, எங்களுக்கு நிந்தை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, அதுக்கு ஒரு பண்டிகை வச்சுக்கிறோன்ற மாதிரி அங்க இருக்கும். அப்படின்னா சத்தியம் என்ன சொல்லுதுன்னு நிதானிக்காம, தேவன் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடாம, தேவன் கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போடாம, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, ஆனா பேருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த 7 ஸ்திரீகளா நம்ம என்ன ஆயிருவோம்னா போயிருவோம். ஓர்பாலுடைய தன்மை இப்படிதான் இருந்துச்சு. தொடர்ந்து கூட நம்ம வசனம் கவனிக்கலாம். சோ 2 பேர், ரூத் மற்றும் ஓர்பால். ரொம்ப எளிமையா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஓர்பால் யாருக்கு அடையாளம்னா, இந்த சத்தியத்துல அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இவங்க பயங்கரமா சத்தியத்தை மெச்சிப்பாங்க, சத்தியம் எல்லாம் புரிஞ்சிடும், சத்தியம் நல்லா இருக்கு, இது மாதிரி எங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தணும், படிச்ச சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு வரும்போது கொஞ்சம் பின்வாங்குவாங்க. முத்தம் கொடுத்துட்டு அங்க நகோமியை கட்டி பிடிச்சிட்டு தங்களுடைய சொந்த வழிக்கு திரும்பி எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே போய் என்ன நிற்பாங்க. ஆனா அதுக்காக நம்ம அழைக்கப்படல. நம்ம ரூத்தை போல
கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்துல உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழ்றதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு பாடமே தேவன் நமக்கு கொடுக்குறது. அப்ப 2 கேரக்டர் ரொம்ப ரொம்ப எளிமையா விளங்கிக்கலாம். ஓர்பால் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சத்தியம் கேட்டோம்னா அதன்படி நடக்கணும். கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையா இருக்கணும்னு பாக்குறோம். நம்ம ரூத்துன்னு பாக்குறோம் இல்லைங்களா? அநேகர் ஓர்பால் மாதிரி போவாங்க, பட் அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்த கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓபன் பண்ணலாம். சோ 2 விஷயத்த பார்த்துட்டோம். நம்ம ரூத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து போவாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் இருந்தாரு, கடவுள் பக்தி நிறைந்தவரா இருந்தாரு. அந்த அவருடைய நிலத்துக்கு தான் இப்ப நகோமியும் ரூத்தும் போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு அறுவடை நிகழ்ந்து கொண்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் ரூத்தை போல நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கும் இங்க ஒரு அறுவடை நிகழ்ந்து கொண்டிருக்கு. யார் அறுவடை பண்றாங்க அப்படின்னா அங்க போவாஸ் பண்றார் தன்னுடைய வேலைக்காரனை வச்சு. இங்க யார் போவாஸ் அப்படின்னா யார் அறுவடைய ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்கதான் போவாஸ். படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கதறியோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கேயும் நம்முடைய ஆண்டவர் பேசுற வசனம் அவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போதும் பேசுறார், 2ஆம் வருகையிலும் இதே விஷயம் பொருந்தும் இல்லைங்களா? இந்த கடைசி நாட்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கு, தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமை நல்ல மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கிறார், பதரா இருக்கிறவங்கள நெருப்பு வச்சு கொளுத்துறார் என்றார். அப்ப அறுவடையின் காலம் இங்க நம்முடைய ஆண்டவருடைய காலத்துக்கு சரியா பொருந்துது. அப்ப அந்த அறுவடையை அங்க நிகழ்த்தினவர் போவாஸ். இங்க அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்துல போவாஸ் யாருக்கு அடையாளம்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரே ப்ரூஃப் என்ன தெரியுங்களா? போவாஸ் சொல்றாரு ரூத்தை பார்த்து, நீ வேற வயலுக்கு போகாத, இந்த வயல்லையே இரு, உனக்கு வேணுமானங்கிறத நான் தரேன் அப்படிங்கிறாரு. அங்க அறுவடையும் நிகழ்த்துறாருன்னு பார்க்கணும். சோ இதேதான் பெரிய பணக்காரர் வேற அப்படின்னா பிரதர் நம்முடைய ஆண்டவர் பணக்காரரா? அவர் ஒரு ஏழ்மையான வீட்டுல எல்லாம் பிறந்தார் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இல்லை அப்படின்னா அவர் பிறந்ததான் ஏழ்மையான குடும்பமே தவிர அவருடைய சொத்து இந்த அண்ட சராசரம் நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரனாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள பணக்காரங்க ஆக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு தரித்திர நிலைமை எடுத்திருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றார், அவருடைய கிருபைக்கு இன்னும் தூய தமிழ் வார்த்தை என்ன தெரியுங்களா? பிச்சைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து நமக்கு போட்ட பிச்சையுடைய அந்த விஷயத்த புரிஞ்சுக்குங்க. பவுல் சொல்றாரு நம்மளை பார்த்து, அவர் பெரிய பணக்காரரா இருந்தார், நம்ம ஏழைகளா இருந்தோம், ஏழைகளும் ஏழையா இருந்தோம். நம்மள பணக்காரர் ஆக்கறதுக்காக அவர் எல்லாத்தையும் வித்தாருன்னு பார்க்கணும். அவர் தரித்திரராகி நம்மளை இன்னைக்கு உயர்த்துறாரு. இந்த சத்தியம் எல்லாம் அவர் கொடுக்குறாருன்னா நம்ம மேல வரணும் அப்படிங்கறதுக்காக அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அதனாலதான் 1ஆம் வருகையில வந்தார். அப்ப 3வது கேரக்டரையும் பார்த்துட்டோம். போவாஸ் நம்முடைய ஆண்டவருக்கு அடையாளம். ரூத் இந்த சத்தியத்துல, தேவன் கொடுக்கிற சத்தியத்துல கடைசி வரை உண்மையா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். இப்ப நமக்கு அடையாளப்படுத்தி நம்ம பார்க்கணும். ஓர்பால் தேவனுடைய சத்தியம் கேட்கிற ஒரு வகுப்பார் தான், ஆனா அழைக்கப்பட்ட நிலைமையில அப்படியே போயிடுவாங்க. சத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அந்த வகுப்பாருக்கு அடையாளம் பார்க்கணும். இப்ப அடுத்து நிறைய விஷயங்கள் இங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அறுவடையின் காலத்துல ரூத் வராங்க. இன்னைக்கு நம்மளும் சரியா ஒரு அறுவடையின் காலத்துலதான் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒரு பாடம் பார்ப்போம், 3 அறுவடைகள் அப்படிங்கிற தலைப்புல. அதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தூற்றுக்குடை வச்சு அவர் தூற்றுறார், நல்ல மணிகள் எல்லாம் சேர்க்கிறார். அப்படி நல்ல மணியா சேர்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு சத்தியத்துல. இப்ப இந்த அறுவடையின் காலத்துல நல்லா ரூத் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு சாப்பிடுறாங்க, நல்லா பொறுக்கி கொண்டு சாப்பிடுறாங்க நம்ம பாக்குறோம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரேஞ்ச் பண்ண ஒரு கூடுகை தான். நீங்க நம்பினாலும் சரி
நம்பாவிட்டாலும் சரி. இது எந்த சகோதரருடைய சுய முயற்சியே கிடையாது. இப்படி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும், இப்படி அநேக பிள்ளைகளுக்கு சத்தியம் போகணும்ன்றது தேவன் பண்ண ஏற்பாடு. இந்த சத்தியத்தின் அடிப்படையில இன்னைக்கு அநேக ரூத் போன்ற அநேக சகோதரன் சகோதரிகள் தேவன் கொடுத்த இந்த வயல், இந்த சத்தியத்துல வந்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போனா தங்களுக்கான ஆகாரத்தை டெய்லி சேர்க்கிறாங்க. அநேக சகோதரிகள் சில வேற ஏதாவது மீட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்து நம்ம ஸ்கிரிப்ட் அனுப்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன், பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே மெசேஜ், பிரதர் ப்ளீஸ் சென்ட் டுடேஸ் ஆடியோ ஆன் ஸ்கிரிப்ட். நிறைய சேர்க்கிறாங்க. தேவனுடைய இந்த நிலத்திலிருந்து நிறைய ஆகாரத்தை இன்னைக்கு அநேக ரூத் சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நம்மளை பார்த்து இப்படி யாரெல்லாம் இந்த சத்தியத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதன்படி உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோமோ, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை பார்த்து நாங்க சொல்றது இல்லை. போவாஸ் அப்படிங்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீ வேறே வயலுக்கு போக வேணாம், இந்த நிலத்திலேயே போதுமான ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கும், நான் கொடுக்குறேன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் சத்தியம் சத்தியம்னு நீங்க அலைய வேணாம், சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். குடிசைக்கு வந்து எவ்வளவு நேரம் தான் ஆச்சுங்க? அதான் சொன்னார், குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஜூன் 3 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கங்க, 1 மாசம் கூட ஆகுது. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வேற வயலுக்கு போகாதீங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஆகாரத்தை நான் கொடுக்குறேன்னா. கொடுத்தாரா இல்லைங்களா? ரூத்துக்கு என்னெல்லாம் கொடுத்தாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரரோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அங்க கோதுமை, இன்னும் சொல்ல போனா கோதுமை, வறுத்த கோதுமையை கொடுத்தார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நாளும் நம்ம சாப்பிட்டு இருந்த சாப்பாடு ஜூன் 3க்கு முன்னாடி பச்சையா சாப்பிட்டு இருக்கிறோம். அப்படியே வசனத்தை எடுப்போம், உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அதை அப்படியே எடுத்தா என்ன ஆகுறது? அதை வறுத்து கொடுத்தார். குழந்தைனா யாரு, கல்லுன்னா என்ன, அப்பத்தை எடுத்து உன்னுடைய ஆகாரத்தை எடுத்து தண்ணீர் மேல போடு, அநேக நாளுக்கு பின்னாடி பலன் தரும்னாரு. அப்படியே வெறும் கோதுமையா பாத்தீங்கன்னா சாப்பாடை கொண்டு போய் கொட்டிருப்போம் தண்ணியில. அதை வந்து வறுத்து கொடுத்தார் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? ஆகாரம்னா சத்தியம், தண்ணீர்னா ஜனங்கள். இந்த ஜனங்கள் மேல சத்தியத்தை நீங்க போடுங்க, இன்னைக்கு இல்ல அநேக நாள் கழிச்சு கட்டாயம் பலன் தரும். இதுதான் வறுத்த கோதுமை கொடுக்குறாரா இல்லைங்களா? சாப்பிடுறோம், நமக்கு எந்த கெடுதலும், இந்த சத்தியம் கேட்கறதுனால இது வரைக்கும் நமக்கு எந்த கெடுதலும் வரல. நான் சொல்றது ஆவிக்குரிய நம்முடைய சரீரத்துல எந்த கெடுதலும் வரும். அடுத்து அது மாத்திரம்தான் கொடுத்தாரானா, அப்பமும் கொடுத்தார், அத காடியில தோய்த்து நீ என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னாரு. இதே விஷயம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா, நாம் உண்மை உள்ளவர்களா மாறக்கூடிய பிள்ளைகளா ரூத்தை போல இருந்தோம்னா, இயேசு கிறிஸ்து தன்னவே நமக்கு கொடுக்கிறார். அதுதான் அப்பமும் அந்த காடியில் இருக்கக்கூடிய திராட்சை ரசம். பாத்திரம் படிக்கலாம், இது ஆண்டவரே செஞ்சு காமிச்சார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போவாஸ் ரூத்துக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாருன்னா, பார்மா என்னுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க, அவர்களோட நீ போய் உட்காருனர். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகளோடு நாம் அமர்ந்து நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அப்பம்ங்கிற அவருடைய சரீரம் அதை சாப்பிட்றதுக்கும், ரத்தம்ங்கிற இல்லைங்களா அந்த ஒரு திராட்சை ரசத்தை நம்ம பருகிறதுக்கும் தேவன் வாய்ப்பு கொடுக்குறார். இன்னைக்கு அநேகர் அதை பண்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையில அதை பண்றாங்க அப்படிங்கிறது, இஷ்டத்துக்கு பண்றாங்க, மாசத்துல ஃபர்ஸ்ட் வாரம் பண்றாங்க, அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் பண்றாங்க. பட் இதனுடைய உண்மையான தாற்பயம் அறிஞ்சு அதை எவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சொச்சம். பட் இந்த வாய்ப்பை உண்மையான ரூத்தா நம்ம இருந்தோம்னா, தேவன் போவாஸ் இல்லைங்களா நம்முடைய ஆண்டவர் மூலமா நம்ம கொடுக்குறாங்கிறார். அதுதான் அப்பமும் அந்த காடியில் இருக்கக்கூடிய அந்த ரசத்துக்கும் அடையாளம் பார்க்கிறோம். வறுத்த கோதுமை மெய்யான சத்தியம் வசனத்தை எடுத்து நமக்கு புரியுற மாதிரி பாணியில தேவன் என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. இது மாத்திரம்தான் நடந்துச்சா? அடுத்து நகோமி பிளான் பண்றாங்க, ரூத்த எப்படியாவது யாரோட சேர்த்தரணும், போவாஸோட சேர்த்தரணும்ன்றாங்க. சோ அப்போ பிளான் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நகோமி சொன்னாங்க, நான் சொல்றது மாத்திரம் நீ கேளு,
உனக்கு எல்லாம் கன்ஃபார்ம். இப்ப அடுத்த கொஸ்டின், இவ்வளவு தூரம் நகோமி நல்ல வகையில ரூத் என்ன பண்றாங்க, கைட் பண்றாங்களே, யாரு பிரதர் இந்த நகோமி? போவாஸ் நீங்க இயேசு கிறிஸ்துன்றீங்க, ரூத் நம்மன்றீங்க, ஓர்பால் இந்த சத்தியம் எல்லாம் கேட்டு நல்லா இருக்குன்னு மெச்சிக்கொண்டு பாதியிலே பின்வாங்கக்கூடிய ஜனங்கள்னு சொல்லிட்டீங்க. அந்த ஜனங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ரூத். அப்ப நம்மள இவ்வளவு அழகா போவாஸ் அப்படிங்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர்கிட்ட வழி நடத்தக்கூடிய நகோமி யாருங்க பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவன் ரொம்ப கிளியரா சொல்றார். சோ நகோமி வேற யாருமே இல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடிய சத்தியம் தான் இங்க நகோமிக்கு ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி பார்க்கறோம்னா, நகோமி ரூத்தை போவாஸ் கிட்ட அழைச்சு கொண்டு போனாங்க. இன்னும் சொல்ல போனா போவாஸோட திருமணம் பண்றதுக்கு நகோமி தான் முக்கிய காரணம். இன்னைக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோட இணைவதற்கு என்னதான் காரணம், யார்தான் நம்மளை வழி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் மாத்திரமே. படிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அநேக கட்டளைகள், அங்க சொல்லப்பட்ட சரித்திரங்கள் எல்லாமே நம்மை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போறக்கு வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கின்றார். உபாத்தி அப்படின்னா டீச்சர்ஸ்னு அர்த்தம், நமக்கு புரியுற மாதிரி சொன்னா டீச்சர்ஸ். அப்போ நம்மள இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போறதுக்கு வழி வகைக்கக்கூடிய ஒரு டீச்சரா என்ன அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் மற்றும் பழைய ஏற்பாட்டு காலத்து சம்பவங்கள்ன்ற. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ரூத்தின் சரித்திரம் கூட, சப்ஜெக்ட் கூட, நம்மள கிறிஸ்துங்கிற மணவாளன் கிட்ட எப்படி நம்ம இருந்தா அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாருன்னு கொண்டு போகிற ஒரு டீச்சரா, ஒரு சப்ஜெக்டா, ஒரு உபாத்தியா இன்னைக்கு நகோமியை போல நம்மளை நகர்த்திட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இங்க நகோமி யாருக்கு அடையாளம்னா, மெய்யான ஒரு சத்தியம், இன்னும் சொல்ல போனா தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமா கொடுக்கக்கூடிய இந்த சத்தியங்களுக்கு அடையாளம் பார்க்கணும். 4 விஷயம் 4ஐயும் ஓபன் பண்ணியாச்சு. ஓர்பால் சத்தியம் கேட்டு பாதியிலே போறவங்க, அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ரூத் நம்ம தான் கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நிக்க போறோம். அடுத்து நகோமி நம்மை போவாசுங்கிற ஆண்டவர்கிட்ட வழி நடத்தக்கூடிய ஒரு உபாத்தி, இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அநேக சத்தியங்கள் ரொம்ப தெளிவா பார்த்துரும். இப்போ நகோமி சொல்றாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துங்கிற மணவாளன் கிட்ட போய் சேரணுமா, அவரை திருமணம் செய்து கொள்ளணுமா. இதான் நம்ம வெளிப்படுத்தல பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எப்படி ஈசாக்கு மற்றும் ரெபேக்கால் இல்லைங்களா, அந்த திருமணம் மாதிரியே இங்கேயும் ஒரு திருமணம் நிகழுது இல்லைங்களா. நம்ம போவாஸ் கூட ரூத் ஆகி நம்ம சேரும். இப்ப சேரணும்னா நகோமி போடுற கண்டிஷன் 2-3 கண்டிஷன். நான் சொல்றது மாத்திரம் நீ கேளுமானாங்க. இங்கேயும் அதேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருடைய பேச்சு நீங்க கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்துங்கிற மணவாளன் கூட நீங்க போய் அந்த 1,44,000 பேர்த்துல ஒருத்தரா சேரணும்னா நகோமியுடைய பேச்ச மாத்திரம் தான் கேட்கணும். விச் மீன்ஸ் சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்க கேட்கணும். இப்ப சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை குளிக்க சொல்லுது. அப்படின்னா குளிக்கிறதுனா என்ன பிரதர்? ஆல்ரெடி எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகி தான் இருக்கிறோம். குளிக்கிறதுனா என்ன, ஸ்பிரிச்சுவலா என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துவோடைய மனவாட்டியா போகணும்னா முதல்ல நாம் தேவனோடு ஞானஸ்தானங்கிற ஒரு உடன்படிக்கை செய்யணும். அப்ப குளிக்கிறது ஈக்குவல் டு வேற எதுவுமே இல்ல, நாம் பண்ணக்கூடிய உடன்படிக்கை. படிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சலுக்கு நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்போ அங்க ரூத் முதல்ல குளிக்கிறாங்க. சோ இங்க ரூத் ஆகி நம்ம குளிக்கிறதுனா என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனோட ஒரு உண்மையான மனசாட்சியில நாம் உடன்படிக்கை பண்ணணும் இல்லைங்களா.
இந்த சத்தியத்துக்காகவே, இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கற்பனைகளுக்காகவே எங்களுடைய வாழ்க்கை என்ன பண்றோம், அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி நாம் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்துக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. ஓகே, குளிச்சாச்சு அல்லது குளிக்க போறோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகுதியான வஸ்திரம் உடுக்கணும், தலையில எண்ணெய் வைக்கணும். சோ இது ரெண்டுக்கும் நீங்களே சொல்லிடுங்க ஸ்பிரிச்சுவல் மீனிங். சோ எப்பவுமே வேதத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அப்படின்னா தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அடையாளம். எப்போ ஒருத்தருக்கு பரிசுத்த ஆவியோடைய அந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஃபுல்லா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல குளிக்கணும். சோ பேப்டிசம் எடுக்கும் போதே நம்முடைய ஆண்டவர் எடுத்தார் இல்லைங்களா, இதோ பரிசுத்த ஆவி அவர் மேல் புறாவை போல் இறங்குகிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற. சோ பேப்டிசம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் நம்ம கொடுக்குற அந்த ஆயில் வேற எதுவுமே இல்ல, தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது நம்ம குளிச்சோன்னா ஒரு ட்ரெஸ் போடுறோமா. சோ அந்த ட்ரெஸ் வேற எதுவுமே இல்ல, படிக்கலாம். இது மணவாட்டி போடக்கூடிய ட்ரெஸ், மணப்பெண் போடக்கூடிய ட்ரெஸ். படிக்கலாம். ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பாருங்க, ஒரு மன வேலைக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு திருமணத்துக்கு ஒரு பொண்ணு ரெடி ஆகுற மாதிரி தேவனை ஒப்பிட்டு இல்லைங்களா, தேவன் நமக்கு வசனம் கொடுக்கும் போது மணவாட்டி தன்னை சிங்காரிச்சு கொள்றதுக்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவனோட உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு வஸ்திரம் தேவன் கொடுக்குறாங்க பரிசுத்தாவின் மூலமா. அந்த வஸ்திரம் நம்மளை ரட்சிக்கும், கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தும். அந்த வஸ்திரத்துக்கு பைபிள்ல நிறைய பேர் இருக்கு. வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். இன்னும் சொல்ல போனா கலாத்தியர் 3:27, 28, 29 வசனங்கள் படிச்சீங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை இன்னைக்கு தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் போடக்கூடிய வஸ்திரம் கிறிஸ்து. இததான் திரள் கூட்டம் அங்க கரைப்படுத்துறாங்கன்னு பாக்குறோம். அடுத்து நம்ம வைக்கக்கூடிய எண்ணெய் பரிசுத்தாவி. நம்ம குளிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல, தேவனோட நாம் ஞானஸ்தானத்துல ஒப்பு கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அங்க நகோமி சொன்னது, நான் சொல்றது கேளுங்க. இங்கேயும் நம்ம ஈசாக்கின் திருமணத்துல ஒரு வசனம் படிச்சோம். அங்க ரூத் இது எல்லாமே கிடைச்சது. எப்ப கிடைச்சதுன்னா அங்க போவாஸ் பேசினார் இல்லைங்களா, நீ உன்னுடைய வயசுக்கு நீ நினைச்சிருந்தா தரித்திரர் பின்னாடியும் ஐஸ்வர்ய பின்னாடியும் போயிருக்கலாம் இல்லைங்களா. உன்னுடைய தகப்பன் வீடு, உன்னுடைய தாய் வீடு, உன்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாம் மறந்து நீ இங்க வந்திருக்கிற. இப்பொழுது உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் இப்ப இருக்கிற நன்குணம் ரொம்ப சிறப்புன்னார். அதே தாங்க சொல்றாரு. படிக்கலாம், வசனம் படிச்சுட்டு மீனிங் பார்க்கலாம். சங்கீதம் 45, 10 மற்றும் 11 வசனம். சங்கீதம் 45:10. குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பாடத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இங்க தேவன் சொல்றாங்க, குமாரத்தியே கேள், என்னுடைய மனவாட்டியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். ஜஸ்ட் லைக் தட். இந்த சத்தியம் அப்படியே காதுல கேட்டு நல்லா இருக்குன்றதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக இந்த சத்தியத்துக்குள்ள தேவன் நம்மளை அழைக்கல. ஒவ்வொரு நாளும் பாடம் கேட்கும் போது சிந்திக்கணும். யார்தான் சிந்திக்கிறாங்கன்னா, சிந்திக்கிறவங்க தான் அங்க ரூத் மாதிரி ஒரு மணப்பெண் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. இத மறந்தாங்களா இல்லையா? ஓர்பாலுக்கும் ரூத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஓர்பால் தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் மறக்க ரெடி இல்ல. டெம்பரரியான லைஃப நோக்கி ஓடுறாங்க. உலக கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம் இதுதான் முக்கியம் சொல்லிட்டு, சத்தியம் எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ரூத் மாதிரி இருக்கிற நம்ம அப்படி இல்லை. என்னதான் உலகம் இழுத்தாலும், என்னதான் சொந்த பந்தங்கள் இழுத்தாலும், என்னதான் உலகம் இழுத்தாலும், சத்தியம் என்ன சொல்லுதோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியத்துக்காக வரேன்னு நம்ம நிக்கிறோம். இப்படி யார் உறுதியா நிக்கிறாங்களோ அவங்கதான் ரூத். அப்படி யார் நிக்கிறாங்களோ அவங்க குளிப்பாங்க, எண்ணெய் பூசுவாங்க, வஸ்திரம் உடுப்பாங்க. அப்படி உடுக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய போவாசுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்மளை ஏற்றுக்கொள்வோம். சரி பிரதர், நம்முடைய ஆண்டவரோட இணையறோம் ஒரு திருமணத்துல, ஆவிக்குரிய திருமணத்துல. இதனால என்ன? அங்க எப்படி ரூத்தும் போவாசும் இணைஞ்சாங்களோ அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமே வந்துச்சு.
அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கும் கிடைக்க போகுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வாசிக்கலாம். மத்தேயு 1:5. மத்தேயு 1:5 சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. போவாஸ் ஓபேத்துங்கிற ஒரு பையனை ரூத்தின் இடத்தில் பெற்றான். அப்படின்னா போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பையனுடைய பேர் ஓபேத். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றான். இந்த ஈசாய் வேற யாருமே இல்ல, தாவீதுடைய அப்பா. ஆக்சுவலா இந்த சரித்திரத்தையே ஏன் மத்தேயு எழுதுறாருன்னா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பிப்பார். ஒரு புறஜாதி பெண்மணி யூதா வம்சத்துல, இன்னும் சொல்ல போனா தாவீதுடைய வம்சத்துல, இன்னும் சொல்ல போனா தாவீதுக்கே மூதாதையராக வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு புறஜாதி. ரூத் இவ்வளவு விஷயத்தையும் விட்டு கடவுளுக்காக அர்ப்பணிச்ச ஒரு காரியத்தினால என்ன நன்மை தேவன் சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுலயே உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு அதேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய நம்ம ரூத்தும் போவாசோடு இணையும் பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனமையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த தாய் தகப்பன் மாதிரி ஒரு ஸ்தானத்துக்குள்ளதான் நாம் போக போறோம். என்ன சொல்ல போனா ஈசாக்கு ரெபேக்காள் பாடத்துல பார்த்தோம் பாருங்க, அதே கருத்தை தான் இந்த பாடத்துடைய கன்க்ளூஷனும் நமக்கு வலியுறுத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடம் முடிஞ்சு ரீகால் பண்ணிக்கலாம். நாம பார்த்த பாடத்துல 4 முக்கியமான கேரக்டர் இல்லைங்களா? ரூத், ஓர்பால், போவாஸ், நகோமி. போவாஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துறாங்க. நிறைய மூகாந்தங்கள் பார்த்துட்டோம். நீங்க கட்டாயம் அந்த ஸ்கிரிப்டை படிங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நாம ஓர்பாலா ரூத்தான்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இப்ப கண்டிஷன். 2 பேரும் கேட்டிருக்கோம். ஓர்பால் கேட்டுட்டு ஓடுவாங்க. ரூத் கடைசி வரைக்கும் இந்த சத்தியத்தில் உண்மையா இருப்பாங்க. யார் ஒருத்தர் கடைசி வரைக்கும் நகோமிங்கிற சத்தியம் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு யாரோட திருமணம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா போவாஸ் அப்படிங்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரோட திருமணம் நடக்கும். அப்பதான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் இல்லைங்களா? நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்க நினைச்சிருந்தா உங்க வாழ்க்கையை எப்படியோ அமைச்சிருக்கலாம், சத்தியம் கேட்டு அப்படியே பாதியில போயிருக்கலாம், இது ரொம்ப கஷ்டம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்கன்னு போயிருக்கலாம். ஆனா நீங்க எடுத்த முடிவு, நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்க தரித்திரர் பின்னாடியும் ஐஸ்வர்யவான் பின்னாடியும் போகாம சரியான முறையில உங்க வாழ்க்கையை வாழ்ந்தீங்க பாருங்க, சத்தியத்துக்கு உட்பட்டு உங்களுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கலாம், சத்தியத்துக்குள்ள வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப உத்தமன்றார். அதனாலதான் உன்னத பாட்டுல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லும் போது என் சகோதரியே என் உத்தமியே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்வார் உண்மையான சபையின் பிள்ளைகளை பார்த்து. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட இந்த பாடத்துல தேவன் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நாம் அழைக்கப்பட்ட நிலைமையோடு போறதுக்கு வரல, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வரணும், உடன்படிக்கை பண்ணணும், மரண பரியந்தம் சத்தியத்துல தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உண்மையுள்ள ஒரு பிள்ளைகளா ரூத்தை போல நம்ம இருந்து போவாசுங்கிற நம்முடைய ஆண்டவரோடு கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு திருமணத்துல இணைஞ்சு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் கிருபை கொடுத்தாருன்னா நம் மூலமா இந்த ஒரு காரியம் நிகழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.